மனைவியின் அருமை இருக்கும் போது புரிவதில்லை, புரியும் போது இருப்பதில்லை. என்னங்க, தோசையில கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. பெரியவனுக்கு நெய் தோசை தான் ரொம்ப பிடிக்கும் என்ற மரகதத்தை பார்த்து புன்னகை புரிந்த சதாசிவம், சரிம்மா, உனக்கு எப்பவும் முத பிள்ளை தான் ரொம்ப வசதி என்றார். மரகதமும், எப்பவுமே எல்லா அம்மாவுக்கும் தன்னுடைய புள்ள வசதி தாங்க. சரி சரி, என்கிட்ட பேசிக்கிட்டே தோசையை கருத விட்டுறாதீங்க என்று கூறி சிரித்தாள். அதற்குள் அவர்களின் மூத்த மகன் சமையல் அறைக்குள் வரவும் அவர்கள் தங்கள் பேச்சை நிறுத்தி கொண்டனர். உள்ளே வந்தவன் தட்டில் தோசையை எடுத்து வைத்துக் கொண்டு சதாசிவத்தை ஒரு மாதிரியாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்றான். அவன் சென்றதும் சதாசிவம் மெல்லிய குரலில் மரகதத்திட்ட, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அவன்களை அனுப்பிவிட்டு அப்புறமா நம்ம 2 பேரும் மெதுவா பேசுவோம் என்று சொல்லவும் மரகதம் சரி என்று தலையசைத்தார். அனைவருக்கும் தேவையான தோசையை சுட்டு வைத்துவிட்டு 4 வயது பேத்திக்கு தோசையை சுட்டுக்கொண்டு சமையலர் விட்டு வெளியே வந்தார். தன் பேத்தியை கையில் ஏந்தி கொண்டவன் சிறிய மகளை பார்த்து, என்னடா அதுக்குள்ள காலேஜுக்கு கிளம்பியாச்சா? போய் உள்ள தோசை இருக்கு, எடுத்து போட்டு சாப்பிட்டு அப்புறமா போ என்று கூறியவர் பேத்திக்கு தோசையை ஊட்ட ஆரம்பித்து விட்டார். அவர் எல்லாரையும் அக்கறையாக கவனித்துக் கொள்வதை ஆசையாக பார்த்து கொண்டிருந்த மரகதம் சதாசிவத்தை பார்த்து சிரித்தார். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்க, இப்படி எல்லாரையும் பார்க்க என்று கூறி கண் கலங்கினார். மரகதத்தின் கண்ணின் நீர்த்துளியை கண்டவர் பார்வையாலே அழாதே என்று ஜாடை காட்டினார். மரகதமும் சரி என்று தலையாட்டினார். மூத்த மகனும் மருமகனும் வேலைக்கு கிளம்பி செல்ல இளைய மகனும் கல்லூரிக்கு கிளம்பி சென்று விட்டான். 4 வயது பேத்தியை இடது கையால் பிடித்து கொண்டு அதே தோளில் அவளின் புத்தக பையும் வலது கையில் அவளது மதிய உணவு கூடையை எடுத்துக்கொண்டு அவளை பள்ளி வாகனத்தில் ஏற்றுவதற்காக அழைத்து கொண்டு சென்றார். கூடவே மரகதமும் நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் இருவரும் மௌனமாய் பேருந்து நிற்கும் இடத்திற்கு சென்று பேத்தியை பள்ளி வாகனத்தில் ஏற்றிவிட்டு திரும்பி நடந்து வந்து கொண்டிருந்தனர். வரும் வழியில் அவர்கள் சிரித்து பேசிக்கொண்டே நடந்து வந்து கொண்டிருப்பதை பார்த்த எதிர் வீட்டு மாணிக்கம் சதாசிவத்தை ஒரு முறை முறைத்துவிட்டு அவர்களை வேகமாக கடந்து போறார். அதற்கு மரகதம், எதுக்குங்க அவர் உங்களை பார்த்து இப்படி முறைச்சிட்டு போறாரு என்று கேட்டார். அதுவா, நான் என் பொண்டாட்டி கிட்ட சிரிச்சு பேசிட்டு போறேன்ல, அதான் பொறாமையில பொங்குறா என்று கூறிவிட்டு இதே என்று சிரித்தார். போதும் உங்க குசும்பு, சும்மா இருங்க என்று கூறிய மரகதம் வெக்கப்பட்டு கொண்டே வீட்டுக்குள் நுழைந்து கொண்டார். உள்ளே நுழைந்த சதாசிவம் நாற்காலியில் அமரப்போக அதை தடுத்த மரகதம், முதல்ல போய் சாப்பிடுங்க என்று கூறினார். இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும், அப்புறம் சாப்பிடுறேன் என்று கூறிய சதாசிவத்தை பார்த்து முறைத்தவர், ஏற்கனவே வயசு 60 ஆச்சு, ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடலைன்னா என்னத்துக்கு ஆகும், போய் தோசை எடுத்து சாப்பிடுங்க என்று அவரை அதட்டிய மரகதத்தை பார்த்த சதாசிவம், நீ எப்பவும் எங்களை பற்றி தான் கவலைப்படுவ, நீ எப்பவும் எங்களுக்காக தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற, ஆனால் நாங்கள் யாரும் உன்னை சரியாக கவனிச்சுக்கவே இல்லைல்ல என்று ஒரு பெருமூச்சு எறிந்தார். போதும் போதும், உடனே ஆரம்பிச்சிடாதீங்க, முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் என்று அதட்டி அவரை சாப்பிட வைத்தவர் மாத்திரைகளை போட சொல்லி கட்டாயப்படுத்தி அவரை போட வைத்து நாற்காலியில் அமர சொன்னார். அவரை கால் அருகே அமர்ந்த மரகதம் சதாசிவத்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். என்னடி அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற என்று கேட்ட சதாசிவத்தை பார்த்து வெக்கம் கலந்த புன்னகை சிந்திய மரகதம், என்ன புதுசா டீ எல்லாம் போட்டு பேசுறீங்க என்று கேட்க, ஏன் பொண்டாட்டிய நான் டீ போட்டு பேசக்கூடாதா என்று கேட்டார். அடையப்பா, இப்பதான் இளமை திரும்புது உங்களுக்கு, ரொம்பதான், போதும் போதும் என்று சொல்ல, ஆமாடி, எனக்கு இளமை தான் திரும்புது, எனக்கு என்ன குறைச்ச, என்ன பார்த்தா கிழமை மாதிரியா இருக்கு என்று கேட்டார். இப்படியே மதிய உணவு நேரம் வரை அவர்களுக்குள் பேசி சிரித்து கொண்டே இருந்தனர். மரகதம் சதாசிவத்தை போய் மதிய உணவு உண்ண சொல்லிவிட்டு அவரை அலைபேசியில் பேத்தியை அழைத்து கொண்டு வர அலாரம் வைத்துவிட்டு போய் தூங்க சொன்னார். அலாரம் அடிக்க நேரம் சதாசிவத்தின் அருகில் அமர்ந்திருந்த மரகதம் அவரையே பார்த்து கொண்டிருந்தார். அலாரத்தின் சத்தத்தில் விழித்த சதாசிவம் தன் அருகே தண்ணீர் பார்த்தவாறு அமர்ந்திருந்த மரகதத்தை பார்த்து புன்னகை புரிந்துவிட்டு முகம் கைகால் கழுவிட்டு வெளியே வந்தார். இருவரும் பேத்தியை கூப்பிட செல்லும் போது சிரித்து பேசிக்கொண்டே செல்ல காலையில் பார்த்த மாணிக்கம் மறுபடியும் அவரை முறைத்து கொண்டே சென்று தன் பேரனை பள்ளி வாகனத்தில் இருந்து அழைத்து கொண்டு சென்றார். அதை பார்த்த சதாசிவன், இவன் திருந்தவே மாட்டான், எப்ப பார்த்தாலும் என் மொரப்பைய மாதிரி முறைச்சுக்கிட்டே திரியிறானே என்று தன் மனைவியிடம் கூறி சிரித்து கொண்டார்.
பேரனை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தவர் அவனுக்கு உண்ண உணவு கொடுத்து உறங்க வைத்தாள். சமையலை சென்று தீநீர் கலந்து கொண்டு எடுத்து வந்தவர் மரகதம், கொஞ்சம் டீ குடிக்கிறியா என்று கேட்க அவரை பார்த்த மரகதம் மறுபால் தலையசைத்தார். நான் போட்ட டீயை குடிக்க கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா, வேணான்னு சொல்றியே என்று சிரித்தபடியே கேட்ட சதாசிவத்தை பார்த்து, எனக்கு அந்த கொடுப்பனை இல்லையே, என்ன பண்றது என்று கண் சிமிட்டு கேட்ட மரகதத்தை பார்த்த சதாசிவம், நான் உனக்கு ஒரு நல்ல புருஷனாவே நடந்துக்கல என்று கேட்டவரை பார்த்து பதறிய மரகதம், என்ன பேச்சு பேசுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நீங்க ஒரு குறையும் வைக்கல, எதையாவது போட்டு மனசை குழப்பிக்காம போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க என்றார். மரகதத்தை பார்த்து சிரித்தபடியே தீநீரை குடித்துவிட்டு எழுந்த சதாசிவம் சமையலறையில் இருந்த அழுக்கு பாத்திரங்களை தேய்க்க ஆரம்பித்தார். நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க என்று கூறிய மரகதத்திடம், இத்தனை வருஷமா நீ தானமா செஞ்சுக்கிட்டு இருந்த, இப்ப உன்னால முடியாதனால தானே நான் செய்யறேன், உன்னால முடிச்சா நீ என்ன செய்ய விட்டு போய் பார்த்துக்கிட்டு இருப்பியா, உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தானே முழு காரணம், ஏன்னா மன்னிச்சிடுன்னு கேட்க கூட முடியாது, ஏன்னா நான் மன்னிக்க கூடிய தப்பை பண்ணலையே, மன்னிக்கவே முடியாத தப்பை தானே இத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் என்று வருத்தவரை பார்த்த மரகதம், ஐயோ என்னங்க இது, ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, நான் இங்கே இருந்தா இப்படிதான் நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க, நான் வெளியில போறேன், நீங்க முடிச்சிட்டு வாங்க என்று கூறவும், இல்லம்மா நான் எதுவும் பேசல, நீ இங்கே இரு என்று கூறியவன் சமையல் அறையை சுத்தம் செய்துவிட்டு வெளியே வந்தவன் பின்னாலேயே வந்த மரகதம் வாசலை பார்த்துவிட்டு, என்னங்க சின்னவன் வந்துட்டாங்க என்று குரல் கொடுத்தாள். கையில் துடுப்பத்தை வைத்தவாறு நின்ற சதாசிவம் சின்னவனை பார்த்து, வா தம்பி, டீ குடிக்கிறியா, போட்டு எடுத்துட்டு வரவா என்று கேட்க, அதெல்லாம் வேணாப்பா, நான் வரும்போதே கேன்டீனில் குடிச்சிட்டு தான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு அவர் கையில் இருந்த துடைப்பத்தை வாங்கி வீட்டை பெருக்க ஆரம்பித்தான். சிறிது நேரம் கழித்து வந்த மருமகள் சமையல் என்று சென்று பார்த்துவிட்டு, ஏன் மாமா, நான் வந்து ஜாமான் நல்லா தேய்ச்சிருக்க மாட்டானா, நீங்கள் ஏன் இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க, நீங்கள் காலையில் இருந்து சமைக்கிறதே பெரிய விஷயம், இதில் இந்த வேலையெல்லாம் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இனிமே இதெல்லாம் செய்யாதீங்க மாமா, எத்தனை தடவை சொன்னாலும் நீங்களே செய்றீங்க என்ற அக்கறையுடன் குறை கூறிய மருமகளை வாஞ்சியடை பார்த்தவர், வீட்டில் சும்மாதானமா இருக்கிறேன், எனக்கும் பொழுதுபோக வேணாமா, அதனால் தாமா செஞ்சேன் என்று அவரின் வழக்கமான வார்த்தைகளை கூறினார். அதற்கு சிரித்தபடியே தலையட்டி கொண்ட மருமகள், மாமா நான் இன்னைக்கு ராத்திரிக்கு சப்பாத்தி செய்கிறேன், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் என்று கூறிவிட்டு தன் மகனை கவனிக்க சென்றவளிடம், அப்போ சரிப்பா, நான் கொஞ்ச நேரம் மாடியில் நடந்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு மாடிக்கு சென்று விட்டார் தன் மனைவியுடன். சிறிது நேரம் மாடியில் பௌர்ணமி நினைவில் தன் மனைவியுடன் நடந்துவிட்டு கீழே வந்தவரை பார்த்த மூத்த மகன், ஏப்பா எத்தனை தடவை சொன்னாலும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டீங்களாப்பா, அந்த மாணிக்க அங்கிள் அவ்வளோ பேச்சு பேசுகிறாரு, வீட்டுக்குள்ளே எப்படி வேணாலும் இருந்துங்கப்பா, அதை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்கள் கஷ்டம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனால் வெளியே போகும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்கப்பா, ஏன்னா அவங்க எல்லாரும் உங்களை வேறு மாதிரி நினைக்கிறாங்கப்பா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கப்பா ப்ளீஸ் என்று ஆற்றாமையுடன் கூறியவனை அமைதியாக தன் அறைக்கு சென்று விட்டான். உள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த மருமகள் தன் கணவன் உள்ளே வந்ததும், ஏங்க வந்ததும் வராதமாக அவர்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு போய் நிற்கிறீங்க என்றவளை இயலாமுடன் பார்த்தவன், என்னடி பண்ண சொல்கிற, வாசலுக்கு எப்போ வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்துட்டு அந்த மாணிக்க அங்கு உங்கள் அப்பாவை ஒழுங்கா போய் ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் தினமும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஒவ்வொரு தடையும் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த கோபத்தில் தான் பேசிட்டேன், இரு வரேன் என்றவன் வேகமாக தன் தந்தையின் அறைக்கு சென்று கட்டிலில் கண்மூடி படுத்திருந்த சதாசிவத்தை பார்த்து, அப்பா சாரிப்பா, இனி இப்படியெல்லாம் பேச மாட்டேப்பா என சொல்ல, சதாசிவம் விடுப்பா, ஏன் மேலதான் தப்பு, நான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும், இனி இந்த தப்பு நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னவர் அதற்கு இல்லைப்பா என்று ஆரம்பிக்கும் போதே, இல்லை தம்பி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், என்னால் இனி எந்த பிரச்சனையும் உனக்கு வராது சரியா, நீ ஒன்றும் யோசனை பண்ணாத, வா போய் சாப்பிடலாம் என்று கூறிவிட்டு அனைவரும் சாப்பிட்டு முடித்து தன் அறைக்கு தன் மனைவியிடம் வந்து அமர்ந்தார். இரவு மாத்திரைகளை போட்டுவிட்டு மரகதத்தை பார்த்தவர் கண் கலங்கினார். நான்
ஒரு நல்ல புருஷனா இல்லவே இல்லைம்மா உனக்கு. கல்யாணம் முடிச்சு வந்ததுலேருந்து நீ எனக்கு இது வேணும் அது வேணும் எதுவுமே கேட்டதில்லை. எனக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்ச. என் அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்ட. அவங்க சாகுற வரைக்கும் எந்த குறை இல்லாமல் பார்த்துக்கிட்ட. பசங்களையும் நல்லபடியாக கவனிச்சுக்கிட்ட. உன் கூட நான் கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமாக செலவச்சதில்ல. பணம் பணம்னு பணம் சம்பாதிக்கிறதே காலத்தை ஓட்டிட்டேன். ஆனால் நீ எதையும் எதிர்பார்க்காம எல்லாத்தையும் எங்களுக்காக செஞ்ச. உன் உடம்பு கூட கவனிச்சுக்காம எங்களை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்ட. உன்னை நான் கொஞ்சமாச்சும் கவனித்து பார்த்துருக்கணும். நான் சம்பாதிச்சு போட்டதை தவிர வேறு எந்த வேலையும் பார்க்கல. பசங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் நீ தான் இருந்து பார்த்துக்கிட்ட. 6 வருஷத்துக்கு முன்னாடி மயங்கி விழுந்தவ எங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரேடியாக போய் சேர்ந்துட்ட. அப்போ தான் இந்த உலகமே நின்று போன மாதிரி இருந்தது. சத்தியமாக ஒன்றும் புரியலம்மா. நீ இல்லாமா நாங்கள் யாருமே இல்லைங்கிறது அப்போ தான் புரிஞ்சது. இந்த குடும்பத்தோட அச்சாணியே நீந்தானு புரிஞ்சது. நான் தனியாக இருக்கும்போது தான் உன்னோட நிலைமை புரிஞ்சது. எப்படி தனிமையில் வாடி இருப்பேன்னு புரிஞ்சது. உனக்காக நான் கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்கலன்னு புரிஞ்சது. எனக்கு நீ கூட இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியலம்மா. நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம் தான் நான் எவ்வளோ இழந்திருக்கேன்னு புரிஞ்சது. உனக்கு நான் ஒன்றுமே பண்ணலைன்னு தெளிவாக புரிஞ்சது. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சு என்ன பலனும் இல்லை. கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்கிற மாதிரி தான் ஏன் நிலமா. என்னை மன்னிச்சிடுமா என்று உருகி பேசி கொண்டிருந்த சதாசிவத்தை பார்த்து இதே பேச்சு தானே தினமும். போதும் வருத்தப்பட்டதெல்லாம். இப்படி அழுகாதீங்க. அப்போ எனக்காக நேரம் ஒதுக்கலைன்னா என்ன? இப்போ என் கூட தானே முழு நேரம் இருக்கிறீங்க. இனி நீங்கள் இதை பற்றி எதுவும் பேசவே கூடாதுன்னு எத்தனை தடவை தான் சொல்கிறது உங்களுக்கு? இனி இந்த மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தா நான் உங்களை பார்க்குறதுக்கு வரவே மாட்டேன் என்று செல்லமாய் மிரட்டி கொண்டிருந்த மரகதத்தை பார்த்து சரிம்மா சரிம்மா, இதுக்கு அடுத்து இந்த மாதிரி எதுவும் பேச மாட்டேன். நீ என்னை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாத. நான் உன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நான் ஒரு பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாணிக்கமும் தினமும் நம்ம பையன்கிட்ட அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நீ என்னை விட்டுட்டு போனா கண்டிப்பாக நான் உண்மையாகவே பைத்தியம் ஆயிடுவேன். புரிஞ்சுக்கம்மா. நீ உயிரோடு இருக்கும்போது தான் உன் கூட நேரம் ஒதுக்க முடியல. எனக்கு இப்போவாச்சும் அதுக்கான நேரம் கிடைக்கிதுன்னு தான் நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதம்மா. உன்னை மாதிரி நம்ம மருமகளும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை பார்த்துக்கிட்டு பையனையும் மருமகளையும் கொஞ்சம் நேரம் ஒன்றா இருக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நம்ம பையனுக்கும் இது தெரியும். என்ன மாதிரி அவனும் குடும்பத்தோடு ஒட்டாமல் இருந்துடக்கூடாதுன்னு தான் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோடு வெளியில் போய் நேரம் செலவழிக்க சொல்கிறேன். அதுவும் முடியலனா மாதத்தில் 1 நாளாச்சும் குடும்பத்துக்காக ஒதுக்க சொல்கிறேன். என்ன மாதிரி நம்ம பிள்ளைங்க ஆயிடக்கூடாது தான் நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேம்மா. அவங்க வளரும் போது ஒரு அப்பாவா நான் கூட இருந்து செய்யாததை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வச்சுக்கோங்கன்னு பையனும் மருமகனும் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் நானே பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லோருக்கும் என்று கூறியவரை ஆசையாய் பார்த்த மரகதா, எனக்கு தெரியுங்க, இப்போதாங்க எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இப்போ உங்கள் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு உங்கள் கூடவே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதுக்காக நான் எத்தனை நாள் எங்கிருக்கேன் தெரியுமா? ஆனால் உங்களுக்கு வேலையே சரியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் படிப்புலே தான் இருப்பாங்க. நான் உயிரோடு இருக்கும்போது கிடைக்காதது எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இது போதுங்க எனக்கு என்று உணர்ச்சி மிகுதியில் கூறியவன், சரி சரி, நான் இங்கே இருந்தேனா நீங்கள் பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க, நீங்கள் தூங்குங்க, காலையில் பார்ப்போம் என்று கூறிவிட்டு அருகிலிருந்த மாலையிடப்பட்ட அவரின் புகைப்படத்தில் சென்று மறைந்து விட்டார் சதாசிவத்தின் மனைவி ஆவியாக. மனைவியின் அருமை இருக்கும் வரை புரிவதில்லை, புரியும் போது இருப்பதில்லை. மனைவி என்பள் பிறந்த வீட்டு மண்ணிலிருந்து வேறொரு பிடிங்க செடியாவாள். புகுந்த வீட்டு மண்ணில் அவள் வேறொன்ற அவளுக்கு தேவை கொண்டவனின் அரவணைப்பும் அன்புமே. அவளின் இமாலய எதிர்பார்ப்புகள் தன் இனியவனின் 2 அன்பு வார்த்தைகளே. உண்மை உறவுகளுக்கு கொஞ்ச நேரம் செலவழிங்கள். இருக்கும்போது ஒதுக்கிவிட்டு அவர்கள் இல்லாத போது ஏங்குவது வீண்.